بسم الله الرحمن الرحيم. அன்னை ஜுவைரியா பின்த் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணவராக அடையும் பாக்கியம் பெற்றவர்களில் ஒருவர் அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பனு முஸ்தலக் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த ஹாரிஸ் பின் அபி லிரார் என்பவருக்கு மகளாக அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிபி 607ஆம் ஆண்டு பிறந்தார்கள். இவர்களது தந்தை பனு முஸ்தலக் கோத்திரத்தின் தலைவராக திகழ்ந்தார். எனவே ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தலைவியாக கருதப்பட்டார்கள். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஹாரிஸ் பின் அபி லிரார் தலைமையில் பனு முஸ்தலக் கோத்திரத்தைச் சேர்ந்த கூட்டத்தினர் முஸ்லிம்களை தாக்குவதற்காக படை திரட்டினர் என்ற தகவல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்களை தடுக்கும் நோக்கில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுடன் மதீனாவிலிருந்து புறப்பட்டு முரைஷியோ என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். முரைஷியோ என்பது மதீனாவிற்கு அருகே கரையோரத்தில் உள்ள தண்ணீர் துறையின் பெயராகும். இவ்விடத்தில்தான் போர் நடந்தது. இதனால் இப்போருக்கு முரைஷியோ போர் என்றும் பனு முஸ்தலிக் போர் என்றும் சொல்லப்படுகின்றது. இப்போரில் முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள். எதிரிகளில் பெரும்பாலானோர் கைது செய்யப்பட்டார்கள். கைதுகளில் ஒருவர்தான் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இப்போரில் அவர்களின் கணவர் முசாஃபே என்பவர் கொல்லப்பட்டிருந்தார். இப்போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்று கைதிகள் முஸ்லிம்களிடம் பரிமாறப்பட்டனர்கள். அதில் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வழங்கப்பட்டார்கள். குறிப்பிட்ட தொகை தந்தால் விடுதலை செய்துவிட வேண்டும் என்ற சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அழகானவராக இருந்தார்கள். அவர்களை பார்க்கும் எவருக்கும் தங்களுக்காக தேர்வு செய்யாமல் இருக்க மாட்டார்கள். அவ்வளவு அழகு நிறைந்த மங்கை தமக்கு உதவி செய்யுமாறு கேட்பதற்காக ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டிற்கு சென்றார்கள். வீட்டின் வாசலில் இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவர்களின் அழகை கண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை பார்க்கக்கூடாது என்று எண்ணினார்கள். எனினும் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உதவி செய்யுமாறு கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு இதைவிட சிறந்ததை கூறட்டுமா என்று கேட்டார்கள். அது என்ன என்று ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டபோது, உன்னை மனம் முடித்து சாபித்துக்கு நீ தர வேண்டியதையும் கொடுக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சரி என்றார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் புரிந்த செய்தி மற்ற நபித்தோழர்களிடம் எட்டிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்மதம் செய்து கொண்ட ஒரு கூட்டத்தினரை எப்படி அடிமையாக நாங்கள் வைத்துக்கொள்வது என்ற எண்ணத்தில் கைதிகளாக்கப்பட்ட அனைவரையும் அவர்கள் விடுதலை செய்து விட்டார்கள். இதனால் பெரும்பாலானோர் இஸ்லாத்தை தழுவினார்கள். தம் கூட்டத்தினருக்கு பெரும் பேருபகாரம் செய்த பெண்ணாக ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர வேறெவரையும் நான் கண்டதில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை அறிந்து அவரது தந்தை ஹாரிஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, நான் மதிப்பு மிக்கவன், என் மகளை சிறைப்பிடித்து வைப்பது சரியல்ல, எனவே அவளை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் அந்த பெண்ணின் விருப்பம் போல் நடந்து கொள்ளலாமா என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆம், அப்படியே நடந்து கொண்டால் உங்கள் கடமையை நீங்கள் நிறைவேற்றியவர் ஆவீர்கள் என்று அவர் கூறினார். பின்னர் மகளிடம், இம்மனிதர் உனக்கு விரும்பியதை செய்ய அனுமதி வழங்கியுள்ளார், எனவே நீ எங்களை கேவலப்படுத்தி விடாதே என்று கூறினார். அதற்கு ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்து கொள்கிறேன் என்று கூறினார்கள். இதற்கு அவரது தந்தை, அல்லாஹுவின் மீது ஆணையாக நீ எங்களை கேவலப்படுத்தி விட்டாய் என்று இவர்களுடைய திருமண விடயம் தொடர்பாக ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகராக ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கோத்திரத்தைச் சேர்ந்த 40 கைதிகளை விடுதலை செய்தார். திருமணம் புரிந்த போது ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வயது 20. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வயது 58. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமா விருந்தாக ஹைஸ், மாவு, நெய், பேரிச்சம்பழம் கலந்த உணவு கொடுத்தார்கள். சாப்பிடும் தட்டாக விரிப்பு பயன்படுத்தப்பட்டது. இது காலை நேரத்தில் வழங்கப்பட்டது. திருமணம் நடந்தபோது ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பெயர் பர்ரா என்று இருந்தது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா என்று மாற்றினார்கள். அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வணக்க வழிபாடுகளில் அதிக அக்கறை உடையவராகவும் நன்மையை அதிகம் எதிர்பார்ப்பவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். நான் தொழும்பாயில் இருந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே சென்றார்கள். திரும்ப வந்தபோது நான் அங்கேயே இருந்ததை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் வெளியேறுதலிருந்து இங்கேயே இருக்கிறாயா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். 4 வார்த்தைகளை 3 முறை கூறினால் அது அந்த நன்மையை பெற்றுத்தரும். அவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினா அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹ் தூய்மையானவன், அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவு, அவன் பொருந்தி கொண்ட அளவு, அவன் அரசின் தராசு அளவு, அவனது வார்த்தைகளின் அளவுக்கு அவனை புகழ்கிறேன் என்றார்கள். இதை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
நான் வெள்ளிக்கிழமை நோன்பு வைத்திருந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள். நேற்று நீ நோன்பு வைத்தாயா என்று கேட்டார்கள். நான் இல்லை என்றேன். நாளை நோன்பு வைக்க விரும்புகிறாயா என்று கேட்டார்கள். அதற்கும் நான் இல்லை என்றேன். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியானால் நோன்பை முறித்துவிடு என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைப்படி நான் நோன்பை முறித்து விட்டேன். இதை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஒரு வலிமை வாய்ந்த கூட்டத்திற்கு தலைவியாக திகழ்ந்த அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் புரிந்ததால் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள். போதிய உணவு கூட கிடைக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள். ஏதாவது உணவு இருக்கிறதா என்றார்கள். நம்முடைய அடிமைக்கு தர்மமாக வந்த உணவை தவிர வேறு எதுவும் இல்லை என்றேன். கொண்டு வா என்றார்கள். இதை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பெரும் தலைவியாக இருந்து அறுசுவை உணவுகளை உண்டுவிட்டு ஒரு வேளை உணவுக்கு கூட வழியில்லாத நிலை ஏற்பட்ட போதும் கூட தன்னுடைய கூட்டத்தினரிடம் சென்று சுகவாழ்வை வாழ ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விரும்பவில்லை. ஒருவருடைய உள்ளத்தில் ஈமான் ஆழமாக பதிந்துவிட்டால் அவரை இந்நிலையும் இறை நினைப்பிலிருந்து மாற்றிவிடாது என்பதற்கு உதாரணமாக அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவித்த செய்திகள் 10க்கும் குறைவானவைதான் என்பது ஆச்சரியமான ஒரு தகவல். அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தமது 65வது வயதில் ஹிஜ்ரி 50ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் மரணித்தார்கள். அன்னாருக்கு அன்றைய மதீனாவின் ஆளுநராக இருந்து மர்வான் பின் ஹக்கம் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பற்றிய ஒரு சிறு குறிப்பினை இந்த காணொலியில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நபி தோழியர் வரலாற்றோடு மீண்டும் சந்திக்கலாம்.